பார்க்க போறது வெறும் ஒரு நாள் விடுமுறை மட்டும் கிடையாது. உலகத்தையே தலைகீழா மாத்தின ஒரு புரட்சியின் கதை. இப்பெல்லாம் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துடுறோம். நமக்கு 6 மணி நேரம் ஓய்வு இருக்கு, 6 மணி நேரம் தூக்கம் இருக்கு. ஆனா அப்ப காலத்துல எல்லாம் தொடர்ந்து 16-20 மணி நேரம் தொடர்ச்சியா மாடு போல வேலை வாங்கிட்டே இருப்பாங்களாம். காலையில எந்திரிச்சு நம்ம குடிக்கிற காப்பில இருந்து மாலையில நம்ம தூங்க போறப்ப சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே உழைப்பாளியோட கைவண்ணம். மே 1 ஒரு விடுமுறை நாளா மட்டும் பார்த்தா அது மிகப்பெரிய தப்பு. இந்த மே 1க்கு முன்னாடி எத்தனை ரத்த துளிகள் சிந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு கோயில் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளை கேட்கும் போது எல்லாம் என் விதி, இந்த கல்லை அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. 2வது ஆள் சொன்னாரு, நான் பணத்துக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு. ஆனா 3வது ஆள் தான் இருக்கிறதுலயே வித்தியாசம், நான் ஒரு வரலாற்று சின்னத்தை உருவாக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இதுதான் மே தினத்தோட சிறப்பு. உழைப்புங்கிறது வெறும் படைப்பு கிடையாது, அது ஒரு உயிரி ஆற்றல். உழைப்புன்ற ஒண்ணு இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இங்க எதுவுமே சாத்தியம் இல்ல. 18 மணி நேரம் தொடர்ச்சியா உழைச்சுக்கிட்டு இருந்த உழைப்பை எதிர்த்து எங்களுக்கு 8 மணி நேரம் ஓய்வு வேணும், 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், 8 மணி நேரம் தூக்கம் வேணும் அப்படின்னு சிக்காகோ நகர்ல பெரிய போராட்டமே நடந்துச்சு. அதுல ஏகப்பட்ட பேர் குண்டு வீச்சாலையும் போராலையும் கொல்லப்பட்டாங்க. அந்த கலவரம் தான் மே 4 ஹோமர் கேட் கலவரம். ஏராளமான உயிர்கள் பறிபோச்சு, எண்ணில் அடங்காத இரத்த துளிகள். இதனாலதான் நாம இன்னைக்கு நிம்மதியா இருக்கோம்னு வைங்களேன். ஏன்னா நாமளும் தொடர்ச்சியா 15 நேரம் ஒன்னா வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். அவங்களோட தியாகத்தை போற்றும் விதமா தான் இந்த மே 1 கொண்டாடுறோம். இந்த கலவரத்துல கலந்துகிட்ட எல்லாருமே அமைதியான போராட்டத்தை தான் நடத்தினாங்க. அமைதியான போராட்டத்தை நடத்தவங்க மேலதான் குண்டு வீசப்பட்டுச்சுங்கிறது தான் இங்க ஆச்சரியம். அடுத்து சரி, இந்தியாவுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். நம்ம தமிழ் மண்ணுக்கும் மே தினத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்க. 1923 மெரினா கடற்கரையில தான் முதன்முறையா மே தினம் கொண்டாடப்பட்டுச்சு. இதை முன்னெடுத்து நடத்தியவர் சிங்காரவேலன். ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாமா? தொழிலாளி ஒரு பூச்செடிக்கு தோட்டத்துல தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அந்த தொழிலாளியை பார்த்து அந்த தோட்டத்தோட ஓனர் வந்து, உனக்கு செடிக்கு தண்ணி பாய்ச்ச மட்டும்தான் உரிமை இருக்கு, அதுல இருக்க எந்த ஒரு பூவையும் பறிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த செடியை வளர்த்துனது தொழிலாளி தான். அதே போலதான் ஒரு ஃபேக்டரியை உருவாக்குறதுக்கு தொழிலாளிய அதிக வேலை செய்யறாங்க. முதலாளி அவ்வளவு வேலைப்பளவு எடுத்துக்கிறது கிடையாது. சம்பளம் தர்றாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா முழு பணிச்சுமையும் முழு பொறுப்போட இந்த தொழிலாளிகள் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. முன்னாலெல்லாம் கையில வேலை பார்த்தாங்க, இப்ப கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அதே அளவு உழைப்பிற்கு மன அழுத்தம் குறையில. ஐடி ஊழியர்கள் முதல் டெலிவரி பாய்ஸ் வரை தொடர்ச்சியான வேலை இருந்துகிட்டு தான் இருக்கு. உரிய ஊதியம் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு உணவு டெலிவரி பண்ற பாய்க்கு நிஜமாவே ஓய்வு இருக்கா? அதான் டார்கெட் பிக்ஸ் பண்ணிடுறாங்கல்ல, அப்புறம் எங்க ஓய்வு எடுக்கிறது? இதெல்லாம் வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி 8 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 12 மணி நேரம் ஆயிடுதுங்க. பெண் உழைப்பார்கள் சொல்லவே வேணாம். வீட்டுல வேலை, வெளியிலையும் வேலை, சமைக்கணும், துவைக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும், அங்கேயும் போய் வேலை பார்க்கணும். முடிச்சுட்டு வந்தா இங்க ஒரு வேலை ரெடியா காத்துக்கிட்டு இருக்கும். தொடர்ச்சியா உழைத்து இந்த சமூகத்துக்கு உதவும் அனைவருக்குமே ஒவ்வொரு நாளுமே மே தினம் தான். மே 1 மட்டும் கிடையாது, எல்லா நாளும் உழைத்து இந்த சமூக முன்னேற்றத்துக்கு உதவும் உங்கள் அனைவருக்கும் என்னோட நண்பா நண்பீஸ் எல்லாருக்குமே இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும். இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை உங்களுக்கு தினம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? அப்ப மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இதுவும் ஒரு வகையான உழைப்பு தான், கடுமையான உழைப்பு. உங்க ஆதரவு இருந்தாதான் நிச்சயமா வெற்றி பெறும். அதனால மறக்காம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டேட்டஸா